Hi students, welcome to BP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 differential calculus exercise 10.3 fourth sum. Y equal to cube root of 1 plus x cube கொடுத்திருக்காங்க. இது முதல்ல நம்ம y equal to 1 plus x cube whole power 1 by 3 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா y equal to x power n அப்படிங்கிற ஃபார்மேட். இதை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் y dash equal to n into x power n minus 1 அப்படிங்கிற ஃபார்மேட்க்கு நம்ம மாற்ற முடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ. இப்போ இந்த மெத்தட்லேயும் இந்த சம் பண்ணலாம். y டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது dy by dx or y dash எது வேணாலும் இங்கே எழுதிக்கலாம். n அப்படிங்கிறது பவர், இங்கே நம்ம பவரில் பார்த்தீங்கன்னா 1 by 3 இருக்குது. ஸோ 1 by 3 into 1 plus x cube n minus 1. So, power 1 by 3 minus 1. அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னர்மோஸ்டில் இருக்க 1 plus x cube again differentiate பண்ணணும். நம்பர் பண்ணுறப்போ 0 ஆயிரும். x cube பண்ணுறப்போ அதே ஃபார்முலா x power என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ n into x power n minus 1 அதாவது 3 minus 1 நம்ம எழுதிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 1 by 3 into 1 plus x cube 1 by 3 minus 1 இங்கே LCM எடுக்கிறப்போ இங்கே 3 வரும். ஸோ 1 minus 3 நம்மளுக்கு கிடைக்கிறது minus 2 by 3 into 3 into x power 3 minus 1 நம்மளுக்கு கிடைக்கிறது 2. இப்போது இந்த 3 ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது x ஸ்கொயர் முன்னாடி கொண்டுட்டு வந்து எழுதிக்கலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் x கியூப் into பவர் minus 2 by 3. y equal to e power root x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இது என்ன ஃபார்மேட் y equal to e power x அப்படிங்கிற ஃபார்மேட். இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல root xன்னு இருக்கு. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் y dash equal to e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் கிடைக்கும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது dy by dx equal to e power x இருக்குது. ஸோ e power root x அப்படி எடுத்து எழுதிக்கலாம். எகெயின் இங்கே ரூட் எக்ஸ்ன்னு இருக்கு. ரூட் எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா x power 1 by 2ன்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது x power n அப்படிங்கிற ஃபார்மேட்க்கு மாறும். ஸோ n இன்ட்டு பவரில் இருக்கிறது முன்னாடி வரும் x power n minus 1 அதாவது பவரில் இருக்க 1 by 2 minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த 1 by 2 முன்னாடி கொண்டுட்டு வந்துடலாம். 1 by 2 இன்ட்டு e power root x into x power 1 by 2 minus 1 நம்மளுக்கு கிடைக்கிறது minus half. இது எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா e power root x மேலே இருக்குது, divide by கீழே 2 இருக்குது. x power minus 1 by 2வை டினாமினேட்டரில் கொண்டுட்டு வரப்போ x power 1 by 2 நம்மளுக்கு கிடைக்கும். இதை again நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா e power root x divide by 2 root x அப்படின்னு எழுதிக்கலாம். எதுக்காகனா root xங்கிறது x power 1 by 2. ஸோ 2 into root x அப்படின்னு டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். சிக்ஸ்த் சம் y equal to sin e power x இருக்குது. இது என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா y equal to sin x அப்படிங்கிற ஃபார்மேட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது cos x அப்படின்னு கிடைக்கும். இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல e power x இருக்குது. ஆல்ரெடி e power x எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு நம்ம இந்த சம்மில் போட்டிருக்கோம். e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு மேலே இருக்க சம்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது dy by dx கிடைக்கும். நெக்ஸ்ட்டு sin e power x இதை வந்து sin x நம்ம நினச்சிக்கலாம். அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ cos e power x நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது e power x தான். அதை நம்ம ஃபிஃப்த் சம்மில் போட்டிருக்கோம். ஸோ இன்ட்டு e power x. இந்த e power x நம்ம முன்னாடி கொண்டுட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ e power x இன்ட்டு cos e power x. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதே எக்ஸசைஸில் இருக்கிற 7th சம் பார்க்கலாம்.